வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய சித்திரை திருநாள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறனாலே ஒரு ஸ்பெஷல் தான். பர்செல்லாம் அப்படியே விட்டுடும், இனிமேல் எல்லாமே பயங்கரமாக மாறிடுங்கிற மாதிரி. சம்டைம்ஸ் அது ஒரு மித்து, பட் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிட்டு இதை வச்சு இன்னிலேருந்து எல்லாம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ப்ரில்லியன்ட் எக்ஸசைஸ். அட்லீஸ்ட் எனக்கு பிடிக்கும். வருஷம் ஏமாந்தாலும் இந்த வருஷம் புதுசாக பண்ணுவோங்கிற ஒரு பிலீஃபோட ஒரு ஆப்டிமிசமோட ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா. தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே தமிழர்கள் பண்பாடுபடி ஏதாவது ஒரு புது விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போது இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் மனசில் ஏதாவது புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். நல்ல விதமாக அது வெளிவரும். ஒன்றை செய், இன்றை செய், நன்றை செய். இன்றைக்கி ஆரம்பிங்க. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அது இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல நாளாக இருக்கும். புத்தாண்டுனாலே நம்மளுக்கு ஏதாவது புது விஷயம் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தோணும். ஸோ நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நினப்பு எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி பெரிய ஆம்பிஷன்ஸ், அதாவது நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எம்பிஏ பண்ணணும், கெரியரில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற ஆசைகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த புத்தாண்டு இருக்கட்டும். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் டு கிராக் கேட், கண்டிப்பாக இந்த புத்தாண்டுலேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேர் பெட்டர் டு ஸ்டார்ட் தேன் R2M தமிழ் சேனல். கேட்டுக்கு இன்னும் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல டைம். ஸோ தமிழ் புத்தாண்டை மனசில் வச்சுக்கிட்டு ஸோ உங்கள் கேட் ப்ரிப்பரேஷனே ஆரம்பிங்க. நல்ல விதமாக கொண்டு போங்க. கேட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். நான் ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ் யூடியூப் சேனல்லையே 2M தமிழ் கேட் ப்ரெப் சேனல்லையே அதுக்கான ஒரு டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு வீடியோ இருக்கும். கண்டிப்பாக அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அழகாக 4-5 வடையை உள்ளுக்குள்ளே தள்ளணுமா, அப்படியே KTVயில் சூரிய வம்சம் படம் பார்த்தோமா, அதில் அப்படியே நட்சத்திர ஜன்னல்னு போகும்போது நம்ம கேட் ப்ரெப் ஆரம்பிச்சோன்னா அருமையான நாள் இது. அப்படியே ஆரம்பிக்கலாலும் பரவாயில்ல, நாளைக்கு நாளைக்கு கூட ஆரம்பிச்சிக்கலாம். பட் டெஃபினட்டாக இட்ஸ் அ குட் டைம் டு ஸ்டார்ட். அப்படியே ஆரம்பித்தோன்னா நல்ல ஆரம்பம் படம் மாதிரி அருமையாக இருக்கும். ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் இன்றைக்கி உங்களோட கேட் ப்ரெப் ஜர்னி ஆரம்பிங்க. இல்லை டவுட் இருக்குது எதானா எங்கள் யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட் போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குது, அழகாக கால் பண்ணுங்கள். அருமையாக நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு நல்லா பேசி நல்லதே பண்ணுவோம். இன்றைக்கி ஆரம்பித்து நீங்கள் கமிட்டடாக நீங்கள் உட்காந்து டிசிப்ளின் வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம், நல்ல ஸ்கோர் வாங்கலாம். ஸோ அதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே நம்ம சொல்யூஷன் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், ரீடிங் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஆம்பப் பண்ணி உங்களோட ஸ்கோர்ஸை நல்லா வரதுக்கான வாழ்த்துக்கள். மறுபடியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இன்னும் கேட் ப்ரெப் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் இட் ரைட் அவே. ஆல் தி பெஸ்ட். கேட் அடித்து தூக்கலாம் இந்த வாட்டி. ஆல் தி பெஸ்ட். இந்த வருஷம் ஜம்முன்னு படித்து சூப்பராக பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.